எந்திரி சீக்கிரம். ரேவதி, நான் ஒரு 5 நிமிஷத்துல எந்திரிச்சிடுறேன். ஏங்க டைம் ஆகுது. இந்த 5 நிமிஷத்தை 5 வருஷமா நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சரி சரி ரேவதி, போய் காஃபி கொண்டு வா. எந்திரிப்பா ரமேஷ், காலையில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சொன்னாதான் அன்றைக்கி நாளே நல்லாயிருக்கும். என்னம்மா காலையிலே காஃபிக்கு முன்னாடி ஸ்லோகமா? ஆமாம் ரமேஷ், காலையில் அதான் சொல்லணும். நீ இப்படி சொன்னால் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? எந்திரி சீக்கிரம். ஓகே கூகுள், 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு. ஹே கவினு, ஓகே கூகுள்னு சொல்லி கற்றுட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் ஒரு 2-3 மார்க் மேலே எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எல்லாம் சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் ஒரே டைமில் எடுத்து பாத்ரூம் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. போய் ஒருத்தர சீக்கிரம் கிளம்புங்க, காஃபி போட்டு தரேன். ஏமா மருமகளே, மொதல் ஸ்லோகம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. காலையிலே மாமியார் மருமகள் ஆட்டம் ஆரம்பமாயிட்டு. ரேவதி, 9 மணிக்கு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கு, நான் போய் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன். அப்பா, எனக்கு இன்னைக்கு காலையில கோச்சிங் இருக்கு, நான் முத போய் கிளம்புறேன். அம்மா, பபிள்ஸ் வேணும். அடுத்து உங்க பாத்ரூம் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்துக்கும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவீங்க. அத்தை போய் குளிச்சுட்டு வரட்டும். அது ஷாப்பிங் டைம் ரேவதி, இது பாத்ரூம் டைம். ஒரு பாத்ரூம் 5 பேர். இதுக்கு பிளான் பண்றதா ரியல் ஃபேமிலி பிளானிங். அச்சச்சோ, பவர் கட் ஆயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஹே ரமேஷ், இதுதான் நல்ல டைம். இந்த டைம்ல நம்ம ஸ்லோகம் சொன்னா பிரபஞ்சத்துக்கே கேட்கும். உங்களுக்கு இப்பதான் பீஸ்ஃபுல்லா இருக்கு. அத்தைக்கு ஸ்லோகம் தான் சொல்லணும். அப்படியே செஞ்சுட்டு இருங்க. பவர் வந்தாதான் உங்களுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட்.